தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்காரர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ல ராகு இருக்கிறதுனால அண்ணன் தம்பி விஷயங்கள்ல கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யறது மூலமா அவங்களோட நன்மைகள் இன்னுமே ரெட்டிப்பாகும் சார்? வியாழக்கிழமை சிவருமான் கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போயிட்டு மனவார பிரார்த்தனை பண்ணிட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணமா இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்ட்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப எப்பயுமே இந்த வருஷமே அலைச்சலாவே இருக்கு, எனக்கு ஏதாவது ரெஸ்ட் கிடைக்காதான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை கேட்டு பார்த்திருந்தாலும் கடந்த 10 வருட வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா 7.5 சனி ஒன்று நடந்துச்சு. 7.5 சனியில தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்களை தாண்டி வந்தோம். அந்த சனி முடிஞ்சே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது அவங்களுடைய ஜாதகப்படி. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தெளிவை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதுக்கு முதல் காரணம் என்னன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்குரிய முக்கியமான கிரகமான சனி கடந்த 2.5 வருஷமா 3வது வீட்டில் மறைஞ்சிருந்தாரு. அந்த சனியோடு ராகு தொடர்பு பட்டாரு. அதே மாதிரி அர்த்தாஷ்டமத்தில் ராகு இருந்து பாடாப்படுத்தி எடுத்தது. பல தனுசு ராசிக்காரர்கள் நிலையான முடிவு, நிலையான சிந்தனை, நிலையான தொழில், நிலையான வீட்டில் கூட இருக்க முடியாத ஒரு நிலையத்தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த 1 வருஷத்துல குரு இருந்தாலும் கூட அந்த குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு கிட்ட மாட்டினதுனால ஒரு ஃபேமிலி லைஃப்ல கூட பெரிய தெளிவான வாழ்க்கையை தனுசு வாழ்ந்துதான்னா இல்லை. இப்போ என்ன சார் 7ல் குரு இருக்கும்போதே ஒன்றும் செய்யலை, இப்போ 8ல் குரு மறைய போகிறாரு, எங்களுக்கு அஷ்டம குரு கஷ்டத்தை தானே கொடுக்கணும்னா நிறைய கலக்கம் தனுசுக்கு இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் தனுசு ராசிக்காரர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. ஒரு ஜாதகனுக்கு ராசிநாதன் உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய காரியங்களை அவர்கள் துணிச்சலோடு செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவடையும், சிந்தனைகள் தெளிவடையும். உடல் ஏதாவது மருத்துவ செலவுகள் உடலில் ஏதாவது பாதிப்பு இருந்து அவர்கள் மருத்துவ செலவுகள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமும் சரியாகும். சார் மனநோயாளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் நான் அப்படின்னா அந்த மனம் என்பது கடவுள் அருளோடு ஒரு நல்ல பாதையை நோக்கி போகும். தனுசுக்கு குரு 8ல் உச்சமடைகிறாரு. 8ல் உச்சமடைய குரு பகவான் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் பற்றில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய காலமாக இருக்க போகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்ற பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்று. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு மகர ராசி என்பது குருவுக்கு நீச்சமடைந்த வீடு. உச்சம் பெற்ற குரு நீச்சமான வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக அது நீச்சபங்க ராஜயோகத்துக்கு ஒப்பான ஒரு விபரீத வளர்ச்சிகளை தனுசுக்கு கடவுள் ஏற்படுத்துவார். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. நல்ல அவங்க பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக. 3ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை கொஞ்சம் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு பெரிய கலக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக சில சவால்களை கொடுக்கத்தான் செய்யும். ஒன்று அம்மாவோட உடல்நலத்தை பாதிக்கும், அப்படி இல்லைன்னா வேலை தொழிலில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். பல பேர் வீடு விட்டு சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்துன்றது உண்மைதான். ஆனால் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி என்பது நேரடியாக சனியை பார்க்கறதுனால நான் சொன்ன கஷ்டத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவார். அப்போ என்ன நடக்கும்? வீடு வாங்க போகிறாங்க தனுசு ராசிக்காரர்கள். எது வீடு இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு இடத்துல எங்களால் உட்கார முடியல அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே 4ஆம் அதிபதி உச்சம் அடைந்து அந்த சொந்த வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு புது சொத்து, ஒரு புது வீடு கட்டி குடியேறதுக்குரிய அமைப்புகள் இருக்குது. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பல பேருடைய கனவுகள் வெற்றி அடையும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனி இருக்குது. அந்த இடத்த உச்சமடைந்த குரு பார்க்கறதுனால சுய தொழில் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு சார், தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், எங்களால் தொடங்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்சவங்கலாம் இந்த வருடத்தில் தொழில் தொடங்குவார்கள்.
பல பேர் வந்து இடம் விட்டு இடம் மாறுவாங்க, ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலில் ப்ரொஃபஷன் வைஸ் நிறைய பேர் சேஞ்ச் பண்ணி புது ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தையும் கடவுள் கொடுக்க போகிறது. பல பேர் வந்து சார் நாங்கள் எங்கெங்கேயோ வனவாசமாக அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டோம் சார், ஒரு இடத்துல உட்காரணும்னு எதிர்பார்க்குறோம் சார், அந்த நிகழ்வு நடக்குமான்னா இந்த குரு உச்ச பார்வையில் கண்டிப்பாக அதுவும் நடக்க போகுது. அப்போ அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த ஒரு வருடத்தில் வரக்கூடிய உச்ச குருவினுடைய தாக்கம் கண்டிப்பாக குறைக்குது சனியோட பாதிப்பை. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம். பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு தவிச்சவங்களுக்கெல்லாம் திடீர் எதிர்பாராத பண உதவிகள் கிடைத்து அந்த பொருளாதார சிக்கல்கள் இருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள். திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நவம்பர் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் இவர்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். 8ல் குரு இருக்கிறதுனால மட்டும் கொடுக்கல் வாங்கல தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, நான் சிபாரிசு செய்கிறேன்னு போடுறதோ, அல்லது நான் பார்த்துக்கிறேன் நீ உட்கார்றா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தேவையில்லை. எந்த விஷயத்த நீங்கள் உள்ளே போனாலும் உங்கள் கையில் புடிய வச்சுக்கோங்க. 3வது நபர்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் அதில் வருத்தப்படக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி 9ல் கேது இருக்கிறதுனால தந்தை மற்றும் தந்தையாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனுசு. பூர்வீக சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத சின்ன சின்ன முரண்கள் ஏற்படலாம். அப்பாவோட சின்ன கருத்து தாங்கல்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில மருத்துவ செலவுகள் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தந்தையோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து யோசித்து 1க்கு 4 தடவை முடிவு பண்ணி சில செயல்களை தொடங்குங்க, நல்லது. பட்டம் கிடைக்குமா தனுசுக்கு, பதவி கிடைக்குமா, பேர் புகழ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அது உண்டு. பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், சுய ஜீவனம் செய்யக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்துவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப முக்கியமாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ விரயத்தை குரு பார்க்கும் பொழுது சுபவிரயங்களை செய்வார்கள். 8ல் குரு மறைந்திருந்தாலும் சுபவிரய செலவுகளை நிறைய பண்ணுவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாகும். தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு இவர்கள் விரும்பிய கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டமத்தில் சனி இருந்து 3வது இடத்துல ராகு இருந்து 9ல் கேது இருந்தாலும் குரு 8ல் மறையிறதுன்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான நேரம் தான். ஆனால் இந்த குரு பார்க்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த பலன்களை பார்ப்பார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பேர் புகழ் சொத்துன்னு எல்லாமே சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம குரு பேச்சில் ஒரு புது சொத்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ல் ராகு இருக்கிறதுனால அண்ணன் தம்பி விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ரத்த உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனத்தாங்கல்கள், மனக்கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களுக்கு ஜாமீன் போடுறேன், பணம் கொடுக்குறேன், அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகி நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களே தேவையில்லாத சுமைகளை உங்கள் மேலே ஏற்றிக்கக்கூடாது. 4ல் அர்த்தாஷ்டமத்தில் சனி வந்திருக்கிறதுனால வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தாயினுடைய உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 9ல் கேது இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலன் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். 8ல் குரு மறைகிறார் அப்படின்னா வீண் சொல்லு வீண் பழியை அவர் ஏற்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஏதுவாக இருப்பார். அப்போ உங்கள் மனசாட்சிக்கு தப்பு அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தயவு கூர்ந்து செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத அவ சொல்லும் அவ பழியும் வருவதற்கு காத்திருக்கு. அப்போ இதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணால் இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு வெற்றிக்குரிய பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த குரு பேச்சில் எந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யறது மூலமா அவங்களோட நன்மைகள் இன்னுமே இரட்டிப்பாகும் சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பலமிழந்து இருக்கிறதுனால வியாழக்கிழமைக்கு சிவருமான் கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போயிட்டு மனவார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு கொண்டக்கடலை மாலை போட்டு அவருக்கு வழிபடலாம். அப்படி இல்லாட்டி கொண்டக்கடலை சுண்டலா செஞ்சு கொண்டு போய் ஒரு 10 பேத்துக்கு இவங்க தானமாக கொடுத்துட்டு வரலாம். அர்த்தாஷ்டம சனியினுடைய கர்ம பலன்களும் குறையும். இந்த அஷ்டம குருவோட கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஓகே சார், தனுசு ராசிக்காரங்களுக்காக நிறையவே நல்ல பலன்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.